ஏதோ ஒரு நம்பர்ல ஒரு வாக்கு செலுத்திட்டு வந்துடுறோம். வெந்தவன் வேகாதவன் அறவேக்காடு இந்த மாதிரி ஒரு தலைவர்கிட்ட மாட்டிக்கிறோம். 60 ஆண்டு காலமாக திமுக இல்லைன்னா அதிமுக. இந்த காயில 2 பக்கம் இருக்குல்ல, பூவா தலையா. காயில மட்டும்தாங்க 2 பக்கம் இருக்குது. வாழ்க்கைக்கு நிறைய ஆப்ஷன் நிறைய இருக்குல்ல. ஒரு தலைவன் நல்லா இல்லைன்னா அந்த தலைவனை மாற்றணும். அதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. இருக்குதா இல்லையா? நம்ம பாக்கியில இருந்து இந்த காயின் பூவா தலையா போடுற மாதிரி இந்த கட்சியை விட்டா அந்த கட்சி, சாக்கடை விட்டா குப்பை மேல விட்டா சாக்கடை. எப்பயா பூக்கடைக்கு போறவங்க விரும்புறீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சரி, 60 ஆண்டு காலமா திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தேர்ந்தெடுத்து ஒரு பதவியில் உட்கார வச்சிருக்கிறீங்களே, தமிழக முதல்வர் அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடிப்படை தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சா? யாருக்கும் தெரியாது, பூர்த்தி ஆகவும் முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். ஏன் 250 ரூபா காசுக்கு ஓட்டை விற்கிறோம் நம்ம? எப்படி உருப்படும் தமிழகம்? உருப்படுமா? சத்தியமா உருப்படாது. தயவு செய்து யோசிங்க. யோசிக்கிறதுக்கு தான் 6வது அறிவுன்னு ஒன்று மனுஷனுக்கு கொடுத்துருக்காங்க. தயவு செய்து 60 ஆண்டு காலமா திமுக அதிமுக மாறி மாறி நம்ம வாக்கு செலுத்தி பதவியில் அமர்த்திட்டு இருக்கிறோமே, என்ன நல்லது நடக்குது? ஏதாவது அடிப்படை தேவை பூர்த்தி ஆயிருக்குதா? இதை பத்தி யோசிச்சு பாருங்க. அடிப்படை தேவை என்னங்க பூர்த்தி ஆகும்? குடிக்கிற தண்ணியை வித்து போட்டா தனியாருக்கு. ஏன்னா எதை விற்கணும்னு விவசாய இல்லை தமிழ்நாட்டில். மின்சாரத்தை கொண்டு போய் தனியார் கொடுத்துருவான். குடிக்கிற தண்ணி அடிப்படை மனுஷனுக்கு ஒரு தாய் இல்லாம கூட ஒரு குழந்தை வளர்ந்துரும். தண்ணி இல்லாம வளர முடியாது. அந்த தண்ணியை தனியாருக்கு வித்துட்டா, நெல்ல வேலை நீலகிரியில் இருக்கிற தண்ணி வளமெல்லாம் அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதையும் பூரா வித்துருவா. நம்ம ஒரு குடத்துக்கு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து வாங்குற நிலைமை வரும். எங்க நான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடணும், அது வேற. இந்த மாதிரி தான் இப்போ ஆட்சி போயிட்டு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தோட்டத்திலயோ வீட்லயோ எலி இருந்தா அதை பாய்சன் வச்சு கொள்றதுக்கு ஒரு வடையோ ஒரு போண்டாவோ வாங்கிட்டு போய் வச்சுட்டு அதில் கலந்து வைப்போம் பாய்சனை எலிக்கு. இப்போ அந்த எலியே அதை சாப்பிட்றதில்ல. ஏன் அப்படின்னா அதுக்கு சூழ்ச்சி தெரியுது. இந்த கஞ்ச பையன் நமக்கு இருக்கிறா போண்டா வாங்கிட்டு வந்து வைக்கிறா இவ்வளோ நாள் இல்லாம இன்னைக்கு அப்படின்னு. ஆனா மனுஷன் அவன் கொடுக்குற பிச்சை காசு 200 ரூபா 250 ரூபாய்க்காக நம்ம ஓட்டை கொண்டு போய் விற்று இன்னைக்கு நடுத்தெருவில் நிற்கிறோம். எதுக்கு நிற்கிறோம்? இலை எடுக்க போகிறோம், மூட்டை தூக்குறோம், கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த சம்பளத்தில் பசங்களை படிக்க வைக்கிறோம். அந்த பசங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் வேலையும் கிடைக்காது, ஒரு வெங்காயமும் கிடைக்காது ஆட்சி மாத்திர வரைக்கும். ஏன் அப்படின்னா அவன் பூரா ஜிகாரனை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்கிறான், வட மாநிலக்காரனை. இபி ஆபீஸ் போனால் வட மாநிலத்தவன், பேங்குக்கு போனால் வட மாநிலத்தவன். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்லிடுமா, கொஞ்சம் ஊறுகாய் வாங்கி கையில் போட்டு நக்கிட்டு அப்படியே போக வேண்டியதான் நாளைக்கு வேலை வெட்டிக்கு. அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. கொஞ்சம் காலமா இந்த திமுக ஆட்சிக்கே வராமல் வச்சிருந்தாங்க. எப்படி கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் திமுக ஒரு 10 வருஷமா ஆட்சிக்கே வரல. மக்கள் யோசிச்சாங்க, இந்த திருட்டு திமுக ஓட்டு போட்டு இவ்வளவு நாள் என்ன ஆகி போச்சு, ஒரு தலைமுறையை முடிஞ்சு போச்சு, இனிமேலாவது இந்த திமுகவை அறவ ஒழிச்சிருவாங்கன்னு நினைச்சு போடாம இருந்தாங்க. ஐயா என்ன முடிவு பண்ணாரு? பெண்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது இந்த மது விலக்கு போடணுமா இல்லைன்னு சொல்லிட்டோம்னா எப்படியோ பெண்கள் ஓட்டெல்லாம் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குமூலம் கொடுத்து உங்களையெல்லாம் ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்ப என்ன மது விலக்கு இல்லாம இருக்குதா? இப்பதான் மது தலை விரிச்சு ஆடிட்டு இருக்குது. வீட்டில் குடிமக்கள் இல்லாத குடிமக்கள் எல்லாம் இப்ப குடிக்கிற மக்கள் ஆயிட்டாங்க. பள்ளி மாணவர் கையில கூல் லிப்ஸ், அது என்ன கருமமோ அந்த கூல் லிப்ஸ் பள்ளியில பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியாதா? பெற்றவங்க வீடு வரைக்கும் அந்த விஷயம் தெரியும். ஆனா என்ன பண்றாங்கன்னா ஆட்சி அந்த மாதிரி. என்ன பண்றது? சாராயம் விற்கிறவனுக்கு ஓட்டு போட்டு தொலைச்சிட்டோம். என்ன பண்றது? வேற வழி இல்லையே, யார்கிட்ட சொல்றது? நம்ம சொன்னா எடுபடுமா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது இல்லைங்க முடிவு. உங்க ஓட்டை மாத்தி போட்டாலே அதுக்கெல்லாம் தீர்வு வந்துடும். இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தேவையா?
பெண்கள் மதுவிலக்கு பூரணமா தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வந்துடும், சாராய கடையே இருக்காதுன்னு ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. அது நடக்கல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டோம், அடுத்த ஆண்டு தேர்தலில் நமக்கு கண்டிப்பா பெண்களோட ஓட்டு கிடைக்காது. அதனால என்ன பண்ணலாம், பெண்களுக்கெல்லாம் ஒரு 1000 ரூபா ஒரு காசு கொடுத்து அவங்களை எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கெல்லாம் ஒரு 1000 ரூபா. இப்ப அந்த பெண்கள் என்ன யோசிக்கிறாங்க, மகராச மாசம் 1000 ரூபா தர்றான், ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வரலன்னா அது கிடைக்காம போயிருமோ அப்படின்னு அவங்கள யோசிக்க வச்சான். அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா, இந்த சீமான் அண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த இளைஞர்களை பூரா அரசியலுக்குள்ள நுழைச்சு வச்சிருக்கிறாரு, அரசியல் அறிவு பூரா பூத்தி வச்சிருக்கிறாரு. ஒரு காலத்துல அரசியல்னா பெரியவங்க இந்த வெள்ளை வேட்டி கட்டி தெரியறவங்க மட்டும்தான் அரசியல் பேசுவாங்க. இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனெல்லாம் அரசியல் பேசுறான், சுற்றுச்சூழல் பேசுறான், இயற்கை வளத்தை பேசுறான், எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டாரு இந்த சீமான் வந்து. அவங்களையெல்லாம் எப்படியாவது ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ காலேஜ் போற பசங்களுக்கு 1000 ரூபா. இல்லை, எனக்கு என்ன டவுட்டுன்னா, இதெல்லாம் அவங்க அப்பா திருவாரூர்ந்து வரும்போது சொத்தை வைத்து கொண்டு வந்து நம்ம கொடுத்துருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் நம்மளோட வரி பணம். உப்பு வாங்கினா வரி, கடுகு வாங்கினா வரி, மிளகா பொடி வாங்கினா வரி, நம்ம தூங்கினால வரி, தூங்கலனால வரி, வாழ்ந்தாலும் வரி, செத்தாலும் வரி, பிறந்தாலும் வரி, வரி வரி வரின்னு போட்டு கொண்டு கொலை பண்றாங்க நம்மள மக்களை. அந்த வரி பணத்துல சொகுச நோகாம நோம்பி கும்பிடுறது இல்லாம அவங்க அப்பனுக்கு பேனா சிலை, இன்னும் எதுக்கெல்லாம் செலவைப்பாங்கன்னு தெரியல. அந்த விஷயமெல்லாம் நம்ம வரி பணத்துல நடக்குது. இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, 1000 ரூபா நமக்கு தர்றாங்க, இந்த ஆட்சி அப்படியே இருக்கணும். ஏமாந்துடாதீங்க. எலிக்கு பொறி வச்சு குடிக்கிறதுக்கு எப்படி ஒரு போண்டா வச்சு பாய்சன் தடவி வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்குற 1000 500. தயவு செய்து அதை யோசிச்சுட்டு உங்களோட பொன்னான புனிதமான ஓட்டை நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களிங்க. நம்ம வாழ்க்கை எப்படியோ ஓரளவு போய் நாசமா போச்சு, அடுத்து வர நம்ம சந்ததிகள், நம்ம பிள்ளைகளாவது ஒரு நல்ல இயற்கை வளத்தோட தூய்மையான காத்தோட ஒரு நல் வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற தலைவரால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு இயற்கை வளம் நாசமாய் போச்சுன்னா நம்மளும் நாசமா போயிடுவோம். நம்ம போனா பரவாயில்ல, நம்மளோட எதிர்கால சந்ததி நல்லா இருக்கணும்னா உங்களோட வாக்கை தயவு செய்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களிச்சு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை ஒரு தலைவர் பதவியில் உட்கார வச்சாதான் நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். தயவு செய்து மறந்துடாதீங்க. வாழ்க வளமுடன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.